ச்சே இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகிறதுக்கு முன்னாடி அப்படிங்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு பரவாயில்லையே இதெல்லாம் தெரியாமையே நம்ம சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகிட்டோம் அப்படிங்கிற வரைக்கும் பல விஷயங்கள் இந்த 2 இயர்ஸ் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஜேர்னியில் வந்து நான் பார்த்துருக்கேன். 2 இயர்ஸ் மேலே ஆயிடுச்சு. பட் இந்த ஜேர்னியில் வந்து நான் பார்த்துருக்கேன். நான் பார்த்தது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஒரு 15 இயர்ஸ் 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அவங்க கிட்டலாம் பேசுறது மூலிமா எனக்கு இன்னும் பல விஷயங்கள் வந்து தெரிய வந்திருக்கு. அது எல்லாத்தையுமே ஐ விஷ் ஐ நியூ திஸ் அப்படிங்கிற மூலிமா உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ அண்ட் திஸ் இஸ் மினாண்டி யோர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். என்ட்ரு ஆன உடனே எனக்கு இருந்த ஒரு பெரிய ஷாக் என்ன அப்படின்னா, இன்டர்வியூவில் கேட்குற கொஸ்டின்ஸில் ஆல்மோஸ்ட் ஒரு 80% வந்து நம்மளோட ஜாப்ல நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம். இன்டர்வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அது ஃப்ரெஷராக இருக்கும் போது நம்மளுக்கு ஆப்டிடியூட்லாம் இருக்கும். அதுக்கப்புறமா வந்து டிஎஸ்ஏ எல்லாம் கூட வந்து நல்லா பே பண்ணுற கம்பெனிஸ் வந்து பயங்கரமான டிஎஸ்ஏ கேட்பாங்க. அதாவது டிபி இல்லை வந்து கிராஃப்ஸ்லேயே வந்து ரொம்ப கஷ்டமான பேட்டர்ன்ஸ் இந்த மாதிரி வந்து வச்சு செய்வாங்க. பேக் ட்ராக்கிங் இந்த மாதிரி வச்சு செய்வாங்க. பட் நீங்கள் ஒர்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ பெரிய விஷயங்கள் எதுவுமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணவே மாட்டீங்க. அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் நான் என்ன நினச்சேன்னா, நம்ம வந்து டெவலப்மெண்ட்லேயே நிறைய வந்து இன்னும் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கலாமோ அப்படின்லாம் வந்து நான் யோசிச்சிருக்கேன். ஏன்னா டெவலப்மெண்ட் தான் வந்து நம்ம ஒர்க்கில் வந்து நிறைய யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும், ராதர் தென் இந்த ப்ராப்ளம் சால்விங்கில் இருக்கிற அதாவது இந்த லீட் கோட் ஸ்டைல் ப்ராப்ளம்ஸை விட. பட் ப்ராப்ளம் சால்விங் அந்த பேஸ் நாலேஜ் வந்து கண்டிப்பாக வந்து இங்கே யூஸ் பண்ணுவோம். ஏன்னா அது இல்லைனா வந்து நம்மளால வந்து கோட் அடிக்கவே முடியாதுல்ல. பட் அந்த டிஎஸ்ஏ ஃபுல்லாக வந்து லீட் கோட் ஸ்டைல் ப்ராப்ளம்ஸை விட நீங்கள் வந்து அந்த ப்ராப்ளம் சால்விங்கை வந்து நம்ம டெவலப்மெண்ட்டில் கற்றுட்டு இருந்திருக்கலாமே அப்படின்னு வந்து நிறைய வந்து யோசிச்சிருக்கேன். பட் ஸ்டில் வந்து இதுதான் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்டாக இருந்துட்டு இருக்கு. எல்லா இன்டர்வியூஸ்லையுமே வந்து இதே தான் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதனால நம்மளுக்கு வேற வழியே இல்லை. இன்ஃபேக்ட் அதனால தான் வந்து நான் நோட்டீஸ் பண்ண வரைக்கும் ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்கலாம் கூட ஒரு ஜாப்லேருந்து இன்னொரு ஜாப் ஸ்விட்ச் ஆகுறாங்க அப்படின்னா திருப்பி வந்து அவங்க ஒரு ப்ரிப்பரேஷன் டைம் வச்சு ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் வந்து கம்பெனிஸ்க்கு போய் அப்ளை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் ஒர்க் பண்ணுறது வந்து உங்களோட இன்டர்வியூவில் வந்து கொஞ்சம் தான் கேட்பாங்க. பட் இந்த டிசைன் சிஸ்டம்ஸ் இல்லை வந்து இந்த டிஎஸ்ஏ தான் வந்து நிறைய கேட்பாங்க. அப்படிங்கிறதுனால அதை ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதாக இருக்குது. இதுதான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ஷாக்கராக இருந்தது. நெக்ஸ்ட் கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு டேட்டா சயின்ஸ் ரோலில் என்டர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. பட் ஆனால் உங்களுக்கு கிளாரிட்டி இல்லை அப்படின்னா மீட் விஸ்வேஸ்வரி அவங்களோட சிங்கிள் விண்டோ ஆப்ரேட்டர் அப்படிங்கிற ஜாப் ரோல்ல இருந்து இன்னைக்கு சீனியர் அனலிஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க வித் 111% ஹைக். அண்ட் மீட் ஹர்ஷவீனா அவங்க ஒரு ஃப்ரெஷராக இருந்து இப்போ ஒரு கிராஜுவேட் டேட்டா அனலிஸ்டாக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க மட்டும் இல்லை, இன்னும் பல பேர் வந்து அவங்க கெரியரை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு, அவங்க கெரியரை புதுசாக வந்து லான்ச் பண்ணுறதுக்கு, அவங்க கெரியரை டிரான்சிஷன் பண்ணுறதுக்கு, அவங்க கெரியரை அப்கிரேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டேட்டா சயின்ஸ் ரோல்ஸில் என்டர் ஆகிறதுக்கு ஓடன் ஸ்கூலை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஓடன் ஸ்கூல் பேசிக்கலி ஒரு எட்டெக் பிளாட்ஃபார்ம். அண்ட் இவங்க வந்து ஒரு டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்க கோர்ஸ் ஏன் சோ ஸ்பெஷலிஸ்ட் பிகாஸ் தேவ் இண்டஸ்ட்ரி அலைன் கரிக்குலம் 360 டிகிரி பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ப்ரூவன் பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் வச்சுட்டு இருக்காங்க. ப்ராஜெக்ட் பேஸ்ட் ஹேண்ட்ஸ் ஆன் லேர்னிங் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் உங்களோட ரெஸ்யூம் பில்டிங் ஹெல்ப் பண்ணுறாங்க. அண்ட் இவங்ககிட்ட 500+ ஹைரிங் பார்ட்னர்ஸ் இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் வந்து லிங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க் யூஸ் பண்ணி வந்து நீங்கள் சைன் அப் பண்ணலாம். அதுக்கப்புறமா உங்களோட கெரியர் கவுன்சிலர்ஸ் உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறமா இஃப் யூர் வில்லிங் டு ஜாயின் யூ கேன் பே த ஃபீஸ் அண்ட் கோ ஹெட் வித் த கோர்ஸ். ஸ்க்ரீனில் தெரியறதா வந்து கோர்ஸ்க்கான ஃபீஸ் டீடைல்ஸ். அண்ட் இது எல்லாமே இவங்க 30,000 வரைக்கும் ஸ்காலர்ஷிப்பும் ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. ஏர்லி பர்ட் ஆஃபராக வந்து ஃபர்ஸ்ட் 100 சீட்ஸ்க்கு 10,000 rupees ஆஃப் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் 10 days ரீஃபண்ட் பாலிசியும் இருக்கு. இஎம்ஐ ஆப்ஷன்ஸும் அவைலபிள் இருக்கு. அண்ட் 5,000 பே பண்ணி நீங்கள் உங்களோட சீட்டையும் வந்து ரிசர்வ் பண்ணிக்கலாம். ஸோ எங்களோட நெக்ஸ்ட் கோஹோர்ட் வந்து 30th செப்டம்பர் அன்னைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் அண்ட் டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு. டூ செக் இட் அவுட். அண்ட் செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா, திஸ் இஸ் டெஃபினெட்லி மென்டலி எக்ஸாஸ்டிங் அட் டைம்ஸ் பிகாஸ் டெக் அப்படிங்கிறது வந்து மாறிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் வந்து இந்த கம்பெனியில் இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் போன கம்பெனியில் வந்து வெறும் பேக் எண்ட் தான், அது ஜாவாவில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். பட் இப்போ வந்து நான் ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பேக் எண்டுக்கு ஜாவா, பட் ஃப்ரண்ட் எண்டுக்கு நான் ரியாக்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால நான் ரியாக்ட் கற்றுக்க வேண்டியதாக இருந்தது. பட் என் ஃப்ரெண்டு ஜாவாலேருந்து இப்போ பைத்தானுக்கு ஸ்விட்ச் பண்ணியிருக்கான். ஸோ அவன் பைத்தான் கற்றுக்க வேண்டியதாக இருந்தது. இன்ஃபேக்ட் நான் அட்டென்ட் பண்ண ஜாப் இன்டர்வியூஸ்லேயே சிலது வந்து இது கோ அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜில் வந்து நான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் ஒரு கம்பெனியில் வந்து ரூபி ஆன் ரெயில்ஸ் அப்படிங்கிறதுல ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி வந்து டெக் ஸ்டாக் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி தான் வந்திருக்கும். அண்ட் அது இன்ஃபேக்ட் அந்த கம்பெனிலேயே வந்து சில ப்ராஜெக்ட்ஸ் வந்து சில டெக் ஸ்டாக்கும் வேறு ப்ராஜெக்ட்ஸ் வந்து வேறு டெக் ஸ்டாக்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம எப்போவுமே படிக்க வேண்டியதாக இருக்கும். நான் பார்த்த வரைக்கும் ஒரு 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்கலாம், ஒரு டீம் லீடாக ஒர்க் பண்ணுறக்கு அவங்களாம் எல்லாம் கூட வந்து இது எல்லாமே வந்து பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. கான்ஸ்டண்ட்டாக ஏதோ ஒரு விஷயம் வந்து கற்றுக்கிட்டே தான் இருக்காங்க. இந்த லாங்குவேஜ் எல்லாம் விட்டுட்டோம் அப்படின்னா கூட இந்த ஒரு ப்ராஜெக்ட்க்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு புது லேர்னிங் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதனால எப்போவுமே ஏதோ ஒன்று கற்றுக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும். அது உண்மை தான். எக்ஸ்பீரியன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா வந்து நம்ம வந்து சில் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் யோசிச்சிங்க அப்படின்னா அதெல்லாம் உண்மை கிடையாது. நம்பவே நம்பாதீங்க.
நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக நான் வந்து இது கண்டிப்பாக நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ண விஷயம் என்னன்னா, 40 வயசு ஆனதுக்கு அப்புறமா வந்து என்ன ஆகுறாங்க இந்த ஐடி கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறவங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் எனக்கு எப்பவுமே இருந்துகிட்டே இருந்திருக்கு. பட் இப்போதான் ரியாலிட்டி புரிஞ்சுது. என்னன்னா, ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறமா நீங்கள் ஒரு மேஜரான டெசிஷன், கெரியர் டெசிஷன் எடுத்துருக்க வேண்டியதாக இருக்கும். எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் வந்து தள்ளப்படுவீங்க. அது என்னன்னா, ஒன்று நீங்கள் வந்து மேனேஜரல் லைனில் போகணும், இல்லை நீங்கள் வந்து டெக்னிக்கல் லைன்லேயே வந்து இருக்கணும். அதாவது வந்து நீங்கள் ஒரு டெக் லீட் ஆயிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த லீடுக்கு அப்புறமா வந்து ஒன்று நீங்கள் வந்து ஆர்கிடெக்ட் இல்லை பிரின்சிபல் ஆர்கிடெக்ட் அந்த மாதிரி வந்து கம்ப்ளீட்டாக டெக்னாலஜி ஓரியன்டாகவே டெக் ரிலேட்டட் லைன்லேயே இருக்க வேண்டியதாக இருக்கும். இல்லை உங்களுக்கு வந்து இந்த டெக்லேயே ஒர்க் பண்ணுறது உங்களுக்கு பிடிக்கல, கான்ஸ்டண்ட்டாக வந்து இது திருப்பி கற்றுக்கிட்டு திருப்பி சிஸ்டம்ஸ் டிசைன் பண்ணுறது இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் மேனேஜர் லைனுக்கு போயிடலாம். நான் பார்த்த வரைக்கும் இந்த மேனேஜர் லைனில் போகிறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய ஸ்கோப் இருக்கு மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா டெக்னிக்கல் லைனில் வந்து ஆர்கிடெக்ட், பிரின்சிபல் ஆர்கிடெக்ட், அதுக்கப்புறமா டிஸ்டிங்கிஷ்ட் இன்ஜினியர் இந்த மாதிரிலாம் இருக்கும். அண்ட் பட் நீங்கள் வந்து இந்த மேனேஜர் லைனில் போனீங்கன்னா ஓகே, மேனேஜர், சீனியர் மேனேஜர், டைரக்டர், சீனியர் டைரக்டர், விபி, எஸ்விபி, இவிபி அப்படின்னு வந்து போயிட்டே வந்திருக்கு. பட் யா போத் ரெண்டு லைன்ஸுமே வந்து அதோட அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. பட் கண்டிப்பாக ஒரு கட்டத்துக்கு அப்புறமா நம்ம இந்த டெசிஷன் எடுத்துருக்க வேண்டியதாக இருக்கும். அண்ட் அந்த டெசிஷனில் வந்து நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த லைனில் போக வேண்டியதாக இருக்கும். ஸோ இது வந்து எனக்கு தெரியாத ஒரு விஷயமா இருந்தது. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 40 இயர்ஸ்க்கு அப்புறமா, அதாவது 40 இயர்ஸ் அப்படிங்கிறது வந்து இப்போ நீங்கள் காலேஜ் முடிச்சதுக்கப்புறமா ஒரு 10 இயர்ஸ், 35 to 40 இயர்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போது வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒன்று மேனேஜரல் ரோல்ஸில் போக வேண்டியதாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா வந்து இதே மாதிரி வந்து டெக்னிக்கல்லையே வந்து ஸோ நிறைய பேர் நீங்கள் அதனால தான் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, ஒரு கட்டத்துக்கு அப்புறமா வந்து கம்பெனிஸ் வந்து ஸ்விட்ச் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து அந்த கட்டத்துக்கு அப்புறமா அவங்களுக்கு ப்ரொமோஷன்ஸ் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணும். அதே மாதிரி வந்து இந்த ப்ரொமோஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் இருந்து அவங்களோட ஒர்க் பார்த்து நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணுறீங்க, அந்த ப்ராஜெக்டில் உங்களுக்கு எவ்வளோ grip இருக்குது, இல்லை அந்த அவங்களுக்கு நீங்கள் எவ்வளோ வேல்யூ ஆட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து இந்த ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் வந்து நடக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து திருப்பி கம்பெனிஸ் மாறுறீங்க அப்படின்னா நிறைய கம்பெனிஸில் வந்து இந்த மாதிரி ரோல் அதிகமாக, அதாவது உங்களோட லெவல் அதிகமாக அந்த ஓப்பனிங்ஸ் அப்படிங்கிறது கம்மியாயிட்டே வரும். அதனால தான் ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த கம்பெனிலே ப்ரொமோஷன் வாங்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து இருந்துருவாங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய விஷயம், எனக்கு வந்து இனிஷியலாக தெரியாத ஒரு விஷயம். அண்ட் நெக்ஸ்ட் விஷயம், ஹவு டு கெட் ரிச் இன் ஐடி கம்பெனிஸ் அப்படிங்கிறது. நான் வந்து இனிஷியல் கம்பெனிஸில் ஃபர்ஸ்ட் கம்பெனியில் பிளேஸ் ஆனப்போ 10 lakhs பேக்கேஜ் வந்து 10 lakhs பேக்கேஜா அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறமா வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சில பேர் 20 lakhs 25 lakhsலாம் பிளேஸ் ஆனப்போ இவ்வளோலாம் பே பண்ணுறாங்களா அப்படின்னு வந்து எனக்கு சர்ப்ரைசிங்காக இருந்தது. அதுக்கப்புறமா நான் எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 months இல்லை 11 months எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறப்போ என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் வந்து அமேசானில் பிளேஸ் ஆகுறான். அந்த அமேசான் பேக்கேஜ் வந்து 40 lakhs அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. அப்புறமா தான் எனக்கு புரிஞ்சுது, ஓகே, டாப் டெக் கம்பெனிஸ் எல்லாமே பயங்கரமாக வந்து இந்தியாவிலே கூட பே பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே வந்து SD1 ரோல்கே வந்து 40 lakhs வந்து பே பண்ணிட்டு இருக்காங்க. SD2க்கு வந்து 50 lakhsலேருந்து 60 lakhs வந்து பே பண்ணிட்டு இருக்காங்க. பட் இதெல்லாம் வந்து வித் டேக்ஸ் அப்படிங்கிறப்போ வந்து இன்னும் கம்மி தான் வரும் உங்களுக்கு சேலரி. பட் இந்த பேக்கேஜ் அப்படின்னு அவங்க கோட் பண்ணுற ஃபிகர்ஸ் அப்படின்னு பார்த்தா அது வந்து 40 lakhs 50 lakhs 60 lakhsலாம் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ தான் எனக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுது, நம்ம ஒரு ஐடி கம்பெனிலேருந்து நம்ம இஃப் வி வாண்டட் டு கெட் ரிச் அப்படின்னா ஃபஸ்ட்டு வே என்ன அப்படின்னா ஒரு டாப் பேயிங் கம்பெனிக்கு மூவ் பண்ணணும், அதாவது டாப் டெக் கம்பெனிஸ்க்கு வந்து மூவ் பண்ணணும் அப்படிங்கிறது விச் ஐ டிட். அண்ட் அதுக்கப்புறமா இன்னொரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, இங்கே வெறும் வந்து கேஷாக கொடுக்காம, அதாவது வந்து உங்களுக்கு வந்து சேலரி வந்து இன்ஹேண்ட் மட்டும் வரது இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுதான் வந்து கம்பெனியோட ஸ்டாக்ஸ். இந்த ESOPs RSU அப்படின்னு வந்து 2 விஷயம் இருக்குது. இது பேசிக்லி இந்த ESOPs RSUனா என்னன்னா கம்பெனியோட ஸ்டாக்ஸ் வந்து எம்ப்ளாயீஸ்க்கு கொடுப்பாங்க. அது வந்து உங்களோட சேலரி உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் கொடுக்குறாங்களே அதுலேயே வந்து இப்போ உங்களுக்கு சப்போஸ் வந்து ஒரு 10 lakhs worth ஸ்டாக்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணப்போ உங்களுக்கு கிராண்ட் அப்படின்னு ஒன்று வரும். அதாவது அது என்னன்னா, இந்த 10 லட்சத்துக்கு இப்போ கம்பெனியோட ஸ்டாக் வந்து லெட்ஸே ஒரு 100 rupeesக்கு இருக்குது ஒரு ஸ்டாக் அப்படின்னா 10 லட்சத்துக்கு அப்போ உங்களுக்கு எவ்வளோ ஸ்டாக்ஸ் வரும் அப்படிங்கிற அந்த குவான்டிட்டி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த குவான்டிட்டிக்குன்னு ஒரு வெஸ்டிங் பீரியட்லாம் இருக்கும். நான் வந்து இதெல்லாம் சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். பட் பேசிக்கலி உங்களுக்கு 10 லட்சம் ஒருத்தான ஸ்டாக்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. பட் கொடுக்குறப்போ வந்து அதோட ஒர்த் 10 லட்சம். ஆனால் வந்து இப்போ நீங்கள் ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு ஸ்டாக் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்டாக்கோட விலை வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல கம்பெனினா அது ஏறிட்டே தான் இருக்க போகுது. அது மூலியமாக பயங்கரமாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வந்து ஒரு வெல்த் கிரியேட் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கும். அண்ட் இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னு நான் பார்த்து ரீசெண்டாக தெரிஞ்சுக்கிட்டேன்னா ESPP அப்படிங்கிறது. இது என்னன்னா பேசிக்கலி நீங்கள் வந்து நிறைய கம்பெனிஸில் வந்து
உங்களுக்கு ஸ்டாக் வந்து டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் வந்து கொடுப்பாங்க. எம்ப்ளாயீஸ்க்கு மட்டும் வந்து டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் வந்து அவைலபிளாக இருக்கும். இப்போ ஒரு 15% டிஸ்கவுண்ட், 10% டிஸ்கவுண்ட், இந்த மாதிரி டிஸ்கவுண்ட்டில் உங்களுக்கு ஸ்டாக் கிடைக்கும். அது வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கும் ஒரு பெனிஃபிட். இல்லை 15% டிஸ்கவுண்ட்டில் கிடைக்குது ஸ்டாக் அப்படின்னா, அந்த கம்பெனியோட ஸ்டாக் நல்ல ஸ்டாக் அப்படின்னா அது வந்து ஏறத்துக்கு தான் நிறைய அந்த சான்ஸ் இருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி யூ வில் கிரியேட் வெல்த் அவுட் ஆஃப் இட். இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் வே நான் வந்து தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். அதனால தான் இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மேக் ஷுர் டு ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் அண்ட் கெட் இன் டு சம் குட் பேயிங் கம்பெனிஸ். நெக்ஸ்ட் நான் கண்டிப்பாக இதை தெரிஞ்சிருக்கணும் அண்ட் உங்களுக்கும் தெரியணும் அப்படின்னு நினைக்கிற விஷயம் என்னன்னா, கோடிங் அப்படிங்கிறது வந்து நீங்கள் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறப்போ ஒரு 50% தான் வந்து அது. மீதி 50% என்ன அப்படின்னா, நீங்கள் அடுத்தவங்க கிட்ட வந்து எப்படி வந்து கம்யூனிகேட் பண்ணுறீங்க, நீங்கள் எப்படி வந்து ஒரு டீமில் வந்து கொலாபரேட் பண்ணுறீங்க, உங்கள் தாட்ஸை வந்து எப்படி வந்து டீமில் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறீங்க, இந்த மாதிரி வந்து உங்களோட சாஃப்ட் ஸ்கில்ஸ் தான் பயங்கரமான ரோல் வந்து ப்ளே பண்ண போகுது. ஏன்னா வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா மல்டிபிள் கால்ஸ் இருக்கும். கிட்டத்தட்ட வந்து பாதி நேரம் வந்து உங்களுக்கு கால்ஸில் தான் வந்து போயிட்டு இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 30% ஆஃப் த டைம் வந்து நீங்கள் கால்ஸில் தான் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ எதுக்கு இந்த கால்ஸ் அப்படின்னா வந்து UI/UX டிசைனர் கிட்ட பேச வேண்டியதாக இருக்கும், இல்லை வந்து உங்களோட டீமில் இருக்க லீட்ஸ் கிட்ட வந்து இந்த உங்களோட சொல்யூஷன் டிஸ்கஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும், இல்லை வந்து வேற டீம் கிட்ட போய் வந்து இந்த நீங்கள் ஒர்க் பண்ணுற ப்ராஜெக்ட்ல வந்து ஏதாவது டிபெண்டன்சி இருந்தால் கிளியர் அவுட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த மாதிரி மல்டிபிள் விஷயத்துக்காக வந்து கால்ஸில் வந்து இன்வால்வ் ஆகிருப்பீங்க. இந்த கால்ஸில் வந்து நீங்கள் பேசணும் அப்படின்னா உங்களோட கம்யூனிகேஷன் நல்லா இருக்கணும். அப்போ தான் வந்து உங்கள் தாட்ஸை வந்து கிளியராக வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். அது வந்து ஒன் ஆஃப் த விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இப்போ நீங்கள் ஒரு டீமில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அந்த டீமில் ஒரு விஷயம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் உங்களோட தாட்ஸை வந்து கண்டிப்பாக அது வந்து நீங்கள் வந்து முன்னாடி போட வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பல விஷயங்களில் சாஃப்ட் ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப ஹியூஜ் ரோல் வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் நானே கூட வந்து இன்னும் பல விஷயங்களில் வந்து அது வந்து ஐ எம் நாட் லைக் பர்ஃபெக்ட் அப்படின்னு வந்து நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சாஃப்ட் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது as டைம் கோஸ் ஆன் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே வந்து இருக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு மோஸ்ட் கிரிட்டிக்கலான ஒரு விஷயம் இப்போ ரீசெண்டாக கற்றுக்கிட்டது என்னென்னா, ஏன் எல்லாருமே நெட்வொர்க்கிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு, நீங்கள் ஒரு ஜாப் பண்ணாலும் உங்களுக்கு நெட்வொர்க்கிங் ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு வந்து இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ரீசெண்டாக வந்து என் ஃப்ரெண்டோட கம்பெனியில் வந்து அவங்களோட ஆர்கில் ஹைரிங் நடக்குது. அண்ட் அந்த ஹைரிங்க்கு வந்து டேரெக்டாக வந்து ரெஃபரல்ஸ் கொடுக்க சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது டேரெக்டாக பேசிக்லி வந்து யாராவது அவங்களுக்கு ரெஃபரல் இருந்தால் அதை வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அண்ட் அது மூலியமாக என்னோட இன்னொரு ஃப்ரெண்டுக்கு வந்து டேரெக்டாக வந்து கால் கிடச்சிது, அதாவது இன்டர்வியூ ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடச்சிது. ஸோ இதுல இருந்து தான் எனக்கு தெரிஞ்சது, இப்போ என்னோட இன்னொரு ஃப்ரெண்டு வந்து ஜாப்காக வந்து தேடிட்டு இருக்கான் அப்படிங்கிறது இந்த ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சதுனால தான் இந்த ஃப்ரெண்டுனால வந்து அந்த ரெஃபரலுக்கு வந்து கொடுக்க முடிஞ்சுது. அண்ட் அது மூலியமாக தான் இவங்களுக்கு கிடச்சிது இன்டர்வியூ ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஒரு நெட்வொர்க் இருந்தால் தான் அந்த நெட்வொர்க்கை நீங்கள் லெவரேஜ் பண்ணி ஒரு நல்ல பொசிஷன்ஸ்க்கு வந்து அந்த நெட்வொர்க்கை நீங்கள் வந்து யூஸ் பண்ணி வந்து போக முடியும். அப்போ தான் நானே யோசிச்சேன், ஐயோ நம்மளும் வந்து நிறைய கம்பெனிஸில் வந்து நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. எனக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, பட் ஸ்டில் நிறைய பேர் இன்னும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டு. ஸோ இந்த மாதிரி உங்களோட நெட்வொர்க் ரொம்ப ரொம்ப க்ரூஷியல் ரோல் ப்ளே பண்ணும் இந்த மாதிரி சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு கிடைக்க வைக்கிறதுல. அதனால தயவு செஞ்சு கொஞ்சம் நல்லா வந்து நெட்வொர்க் வந்து பிடிச்சி வச்சுக்கோங்க. அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனலி நான் என்ன ஃபீல் பண்ணேன் அப்படின்னா, ஒரு கட்டத்துக்கு அப்புறமா வந்து ப்ரொமோஷன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணும். சில டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க நிறைய பேர் அப்படின்னா, இப்போ இந்த கம்பெனியில் ப்ரொமோஷன் கிடைக்கல அப்படின்னா வேற கம்பெனிக்கு வந்து ஸ்விட்ச் பண்ணிடுவாங்க. பட் ஸ்விட்ச் பண்ணிட்டதுக்கு அப்புறமா கூட ஒரு சில வருஷங்களுக்கு ஒரு சில ரோல்ஸ் வரைக்கும் தான் இந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆக முடியும். அதாவது SD1 இருந்து SD2க்கு வேற கம்பெனிக்கு போகலாம், SD2ல இருந்து SD3க்கு வேற கம்பெனிக்கு போகலாம். பட் இந்த ஜாப் ஹாப்பிங் அப்படிங்கிறது வந்து ப்ரொமோஷனுக்காகவே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா தட்ஸ் நாட் கோயிங் டு ஒர்க் அவுட். ஏன் அப்படின்னு சொல்றேன், நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி ஒரு லெவல் ரீச் ஆனதுக்கு அப்புறமா அந்த லெவலுக்கு நெக்ஸ்ட் லெவலில் இருக்கிற ஓப்பனிங்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் இங்கேயே தான் வந்து உங்களோட லெவல்லேருந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து ப்ரொமோஷன் வாங்கி போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டைமில் வந்து உங்களுக்கு இந்த ப்ரொமோஷன் எக்ஸ்பீரியன்ஸே இல்லை அப்படின்னா உங்களால் வந்து இது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமாயிடும். அண்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்த விஷயம் என்ன அப்படின்னா, சில டைம்ஸில் வந்து ப்ரொமோஷன் வந்து நம்ம கேட்காமலே வந்து கிடைக்கும், பட் சில டைம்ஸில் வந்து நம்ம கேட்டால் தான் வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் ஒரு ரோலில் இருக்கீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு எப்படி உங்களை லெவலப் ஆகுறது அப்படிங்கிறது வந்து எப்பவுமே வந்து யோசிச்சுட்டே இருக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும் அப்படிங்கிறத வந்து நான் இப்போ தான் ரீசெண்டாக வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இதெல்லாம் தான் வந்து ஃபியூ திங்ஸ் விச் ஐ ஃபெல்ட் லைக் ஐ விஷ் ஐ ஹேட் நோன் ஆல் திஸ் ஏர்லி அப்படின்னு சொல்லி. பிகாஸ் இந்த ESOPs RSU பற்றிலாம் எனக்கு லிட்ரலி வந்து தெரியவே தெரியாது. இந்த கம்பெனி நான் இப்போ ஜாயின் பண்ணுறது வரைக்கும் அதனால ஒரு குளறுபடி கூட நடந்தது விச் ஐ கான்ட் டிஸ்க்ளோஸ் நவ். பட் அதை பற்றி தயவு செஞ்சு வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து 9 to 5 ஜாப் போய் வந்து நல்லா வந்து ஒரு பெரிய செக்யூர்ட் லைஃப் எல்லாம் கிரியேட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னா வந்து அதுவும் வந்து இட்ஸ் நாட் ரியாலிட்டி. பிகாஸ் இப்போ இந்தியாவில் நிறைய கம்பெனிஸ் வந்து டாப் டெக் கம்பெனிஸ் வந்து நல்லா வந்து பே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால வந்து 9 to 5 போய் வந்து ஒரு செக்யூர்ட் லைஃப் வந்து உங்களால் கிரியேட் பண்ண முடியும். லாஸ்ட் அண்ட் ஃபைனலி நான் ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக சொன்னோம் அப்படின்னு நினைக்கிறேன்னா,
நான் பார்த்த வரைக்கும் ஒரு கட்டத்துக்கு அப்புறமா ஆஃப்டர் திஸ் வி டெஃபினெட்லி நீட் அ செகண்டரி சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படின்னு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 years எக்ஸ்பீரியன்ஸ் 16 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்கலாம் கூட ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து இதை வந்து நம்ம ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வரைக்கும் சர்வை பண்ணணுமா இல்லை பண்ண முடியுமா அப்படிங்கிற அந்த கொஸ்டின் அவங்களுக்கு வர்றதுனால ஏதோ ஒரு செகண்டரி சோர்ஸ் ஆஃப் இன்கம்க்கு ஒரு பேக்கப் பிளான் வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு யங் பீப்புள் நீங்கள் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போதுலேருந்தே வந்து அந்த விஷயத்தை வந்து நீங்கள் யோசிக்க ஆரம்பிங்க. ஸோ தட் லாங் டேர்மில் வந்து நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்க மாட்டீங்க. ஏன்னா நான் பார்த்தா நிறைய பேர் வந்து அல்டிமேட்லி ஆர் கோயிங் இன் டு திஸ். கண்டிப்பாக ஒரு செகண்டரி சோர்ஸ் ஆஃப் இன்கம் வேணும், வேற ஏதோ ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருந்தே ஆகணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வராங்க. நீங்கள் அந்த சுச்சுவேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடியே have that plan as a backup. Hope this video was useful. வேற ஒரு interesting video I'll come and meet you. Until then, it's bye from me. Bye.